அன்பு வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் ஒரு புதுமையான சமையல் தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன சமையல் அப்படின்னா, பிரெட் அல்வா. இந்த பிரெட் அல்வா வந்து என் வீட்டுக்கார் தாங்க செஞ்சாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த பிரெட் அல்வா வந்து என் பையனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பிரெட் அல்வா பார்த்தீங்கன்னா, அவனுக்கு வந்து உசுருங்க. அதனால் என் வீட்டுக்கார்ட்ட அவங்க அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அப்பா எனக்கு பிரெட் அல்வா செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து எங்கள் வீட்டுக்காரர் ட்ரை பண்ணி அல்வா வந்து செம்ம சூப்பராக வந்திருந்துச்சு. பிரமாதமாக இருந்துச்சு அல்வா. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, அன்றைக்கி லஞ்சுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கெஸ்ட்டெல்லாம் வந்துட்டாங்க. அதனால் வந்து சாம்பார் வச்சு, முள்ளங்கி சாம்பார் வச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகு தக்காளி பொரியல் பண்ணினேங்க. காயை மீன் மாதிரி வெட்டி, அதுக்கப்புறம் வந்து ஒரு பொரியல், அதாவது பொரியல்னு சொல்ல முடியாது, வறுவல்னு சொல்லலாம். அவ்வளோ அழகா டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. மீனே தோற்று போகிற அளவுக்கு இருந்துச்சு அந்த வாழைக்காய் ஃப்ரை. அது என் பையங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி கெஸ்ட்டு எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. சவுச்சவுக்கா கூட்டு, பாசிப்பருப்பு போட்ட கூட்டு, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸு, அப்புறம் வந்து ரசம், அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலையில் நான் என்னென்ன பண்ணினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, ரவை போட்ட ஒரு தோசை தாங்க. இது வந்து தோசைன்னு சொல்லலாம். ஆனால் நாங்கள் செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பரோட்டா கலரில் இருந்துச்சுங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடிக்கடி மாவு அரைக்க நம்ம வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவோம். அதனால வாரத்துக்கு ஒரு முறை மாவு அரைச்சி வச்சுக்கிட்டு, அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி வந்து இட்லி, தோசை சாப்பிட்றத தவிர்த்துட்டு, இந்த மாதிரி தோசைகள்லாம் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ஹெல்த்தியும் கூடங்க. இந்த மாதிரி தோசை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். இந்த தோசைக்கு வந்து ஒரு கார சட்னியோ, இல்லை ஒரு தக்காளி சட்னியோ, இல்லை ஒரு புதினா சட்னியோ, இல்லை ஒரு கொத்தமல்லி சட்னியோ, இல்லை அப்படின்னா ஒரு கருவேப்பிலை சட்னியோ அப்படி மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறப்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அல்வா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இது செய்கிறப்பயே எங்களுக்கு வாயில் எச்சு ஊறிருச்சுங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சு இந்த அல்வா. நானே வந்து நம்பவே முடியலை. அந்தளவுக்கு டேஸ்ட்டாகவும் அந்தளவுக்கு வந்து பிரமாதமாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எல்லாரும் வந்து நான்வெஜ்ஜை தாங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் நான்வெஜ் மாதிரியே வந்து சைவ சமையலையும் நீங்கள் விருப்பமாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்லாம் செஞ்சு நம்ம சாப்பிட்றப்ப நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஏன்னா நேரம் தான் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். ஆனால் அதுக்காண்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அதனால் வந்து நீங்கள் எந்த சமையல் செஞ்சாலும் முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு செய்கிறப்ப அதோட சமையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். என் பசங்க தாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணி தருவாங்க. கீரை பொரி வெட்டுறதா இருந்தாலும் சரி, கீரை உருகிறதா இருந்தாலும் சரி, வந்து காய் வெட்டுறதா இருந்தாலும் சரி, சாம்பாருக்கு வெட்டுறதா இருந்தாலும் சரி, எனக்கு கொஞ்சம் உடம்பு பிரச்சனை இருக்கிறதுனால என் பசங்க தான் இம்புட்டு வேலையும் எனக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதனால் வந்து அவங்க செஞ்சு கொடுத்ததுனால நான் டக்குன்னு ஈஸியாக வந்து வேலையை முடிச்சிருவேன். ஒரு 1/2 hour 3/4 மணி நேரத்துலேயே வந்து வேலையை நான் முடிச்சுட்டு அவங்களுக்கும் கொடுத்துருவேன். ஏன்னா வந்து ஸ்கூலுக்கும் போய்க்கிட்டு வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு பிள்ளைங்களையும் மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு பெரிய விஷயந்தான் எல்லாருக்குமே. சில பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். இந்த மாதிரி அவங்க குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன வேலைகளை வந்து பழக்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு எல்லாமே செஞ்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 hourல நீங்கள் சமைச்சு முடிச்சிடலாம். இது வந்து அடை தோசை மாதிரியும் சொல்லலாங்க. ஆனால் நம்ம அடை தோசைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம அரிசி, உளுந்தெல்லாம் ஊற போடுவோம். ஆனால் அதுக்கு பதிலாக இதில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் பாசிப்பருப்பு, துவரம் பருப்பு, ரவை தான் போட போகிறீங்க. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான சுவையில் இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு ஒரு முட்டை ஆம்லேட் சாப்பிட்ட டேஸ்ட்டில் இருக்குங்க. நீங்கள் வேணும்னா துவரம் பருப்பை ஸ்கிப் பண்ணிவிட்டு வெறும் பாசிப்பருப்பு மட்டுமே வச்சு வந்து நீங்கள் வந்து இந்த தோசையை சுட்டீங்க. அதோட வந்து வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சோண்டு சீரகமும் கொஞ்சம் மிளகும் போட்டு அடித்து அதோட கலந்துக்கிறணும். கலந்துக்கிட்டு சுடுறப்ப வந்து ஒரு முட்டை ஃப்ளேவர் நம்ம சாப்பிட்டா எப்படி இருக்கும், அந்த ஃப்ளேவரில் தான் இந்த தோசை இருக்கும். நீங்கள் வந்து குட்டி குட்டி அடையாகவும் ஊற்றிக்கிறலாம், பெரிய பெரிய அடை தோசையாகவும் ஊற்றிக்கலாம். குட்டியாக ஊற்றுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, குட்டீஸுகளை எல்லாருமே வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த தோசையிலே பார்த்துருப்பீங்க, சின்ன சின்ன குட்டி குட்டியாக நான் ஊற்றிருப்பேன். அது எல்லாமே என் 2 பசங்களுக்கு தான் குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்தேன். எங்கள் 2 பேர்த்துக்கும் பெருசு பெருசாக ஊற்றுனேன். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி கொடுக்குறப்ப வந்து ஒரு தோசை சாப்பிட்ற இடத்துல அவங்க 3, 4, 5 கூட சாப்பிட்லாம். அந்தளவுக்கு குட்டி குட்டியாக அழகாக புசு புசுன்னு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறப்ப
உங்களுக்கு வந்து பிள்ளைங்க சாப்பிட்ட திருப்தி உங்களுக்கு இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு குட்டி குட்டியாக ஊற்றி கொடுங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். என் சின்ன பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, குட்டி குட்டியாக என்ன செஞ்சாலும் அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதனால் வந்து அவனுக்காவண்டியே நான் பார்த்து பார்த்து செய்வேன். அவன் சின்ன பிள்ளையில இருந்து என்ன பண்ணுவான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி தோசை, குட்டி இட்லி, குட்டி ஊத்தாப்பம் இந்த மாதிரிலாம் நான் ஊற்றி ஊற்றி குடுப்பேன். ஏபிசி தோசை இந்த மாதிரிலாம் ஊற்றி குடுப்பேன். அதனால் வந்து அவர் சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்குமே பெருசா விரும்ப மாட்டாரு. சின்ன சின்னதா இருந்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாரு. அதுக்காவண்டி தான் உங்க வீட்டு குட்டீஸ்களும் இப்படி தான் சாப்பிடுவாங்களா? குட்டி குட்டியா சாப்பிடுவாங்களா? அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் என்ன வச்சேன் இந்த குட்டி அடை தோசைக்கு சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் சட்னி தாங்க வச்சேன். நீங்கள் வேணால் கார சட்னி, கொத்தமல்லி சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாம். என் பையன் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு பாருங்கள். அதேமாரி 2 பசங்களுக்குமே வந்து இந்த தோசை வந்து ரொம்ப பிடிக்கும். உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கு இந்த தோசை பிடிக்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா, அடிக்கடி இந்த தோசையை தான் அவங்கள செய்ய சொல்லி அவங்க சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். வெளியே வந்து நல்லா மொறுமொறுன்னு, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக, நல்லா ஸ்பான்ச்சியாக சூப்பராக இருக்குங்க இந்த தோசை. இது வந்து நல்ல ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தக்காளி சட்னி ரொம்ப காம்பினேஷனாக இருக்குங்க. ஆனால் எனக்கு டக்குன்னு நேரம் இல்லாததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, தேங்காய் சட்னியை வச்சுட்டேன். இந்த வாழைக்காய பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா தோல் சீவிட்டு, நல்ல நடுவில் ஒரு ரவுண்டு மாதிரி வெட்டிக்கிறணும். மீனுக்கு நம்ம எப்படி ரவுண்டு இருக்கும் நடுவில், அந்த மாதிரி இந்த வாழைக்காய்க்கு நடுவில் ரவுண்டாக வெட்டிக்கிட்டு, நீ நல்லா நம்ம வந்து கேரட் துருவுறது, இல்லைன்னா நம்ம வாழைக்காய் பஜ்ஜி போடுவோம்ல, அந்த இதில் வச்சு கூட நீங்கள் சீச்சிக்கலாம். ஆனால் அதில் சீச்சிங்கன்னா மெதுவாக மெல்லிசா வரும். ஆனால் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். வாழைக்காய வந்து நல்லா நடுவில் அந்த ரவுண்டு மாதிரி போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை வந்து எவ்வளோ வாழைக்காய் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு, அதில் கொஞ்சோண்டு தனி மிளகா பொடி, கொஞ்சோண்டு வந்து காஷ்மீரி பொடி கலருக்காண்டி போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு கடல மாவு, கொஞ்சோண்டு பச்சரிசி, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வேணும்னா கறி மசால் பொடி இல்லைன்னா கரம் மசால் பொடி கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து நீங்கள் உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டீங்க அப்படின்னா, அது நல்லா சூப்பராக இருக்கும். அது பார்க்குறதுக்கும் வந்து நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். மீனை வந்து பெனஞ்சு வச்ச மாதிரியே இருக்கும். அப்புறம் 1 ஹவர் கழித்து நீங்கள் வந்து இந்த நம்ம தோசை தவாவில் போட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே அதை வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே நீங்கள் மாற்றி மாற்றி போட்டு எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான மீன் சாப்பிட்ட ஃபீல் இருக்கும் இந்த வாழைக்காயில. அதே மாதிரி நீங்கள் வந்து நிறைய காய்கள் போட்டு வந்து சாம்பார் வைப்பீங்க. ஒரு முறை வந்து வெறும் முள்ளங்கிய மட்டும் போட்டு சாம்பார் வச்சு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். அந்த முள்ளங்கி ஃப்ளேவர் வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சாப்பிடணும், இன்னும் சாப்பிடணும், இன்னும் சாப்பிடணுன்ற தோன்ற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது வந்து கூட்டு குடும்ப சமையல் அப்படின்னு கூட சொல்லலாம். நானே செய்யாமல் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் குடும்பமாக சேர்ந்து சமையல் தான் இந்த சமையல். இப்படி உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்ச அந்த திருப்தி இருக்கா? அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். எல்லார் வீட்லேயும் வந்து இப்படி சேர்ந்து நீங்கள் என்னைக்காவது லஞ்ச் சமைச்சிருக்கீங்களா? அப்படின்னா ஆள் வரப்போகிறாங்கன்னு சொல்கிறதுனால வேக வேகமாக செய்யணும் அப்படின்றதுக்காண்டி எல்லார்ட்டையும் போய் ஹெல்ப் கேட்டேன். என் பையன்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன், என் வீட்டுக்கார்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன், என் சின்னொரு பையன்ட்ட ஒரு ஹெல்ப் கேட்டேன். அவங்க எல்லாருமே எனக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணி கொடுத்தாங்க. அதனால் வந்து நான் டக்கு டக்குன்னு சமைச்சு முடிச்சுட்டேன். ஏன்னா நம்ம இப்படி சேர்ந்து செய்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சீக்கிரமும் சமைச்சு முடிச்சிடலாம், நம்மளும் டயர்ட் ஆக மாட்டோம், எவ்வளோ வேணாலும் சமைக்கலாம். இந்த மாதிரி வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அலுப்பு தெரியாதுங்க. நல்லா சூப்பராக இருக்கும். தினமும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு கீரை கொடுத்து பழகுங்கங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, என் பசங்க வந்து தினமும் ஒரு கீரை சாப்பிடுவாங்க. ஒரு நாள் பாலாக்கீரை, ஒரு நாள் வந்து முளைக்கீரை, ஒரு நாள் சிறுகீரை, ஒரு நாள் வந்து அகத்திக்கீரை, ஒரு நாள் முருங்கைக்கீரை, ஒரு நாள் பார்த்திங்கன்னா மிளகு தக்காளி கீரை, இப்படி வந்து ஒவ்வொரு விதமான கீரைகள் வந்து என் பசங்களுக்கு நான் தினமும் கொடுப்பேன். உங்கள் வீட்டு குட்டீஸ்களுக்கும் தினமும் வந்து கீரையை பொரிச்சோ, இல்லை கூட்டாவோ, இல்லை குழம்பாவோ, இல்லை சாம்பாராவோ வச்சு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, உங்கள் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எப்பயுமே சமைக்கணுங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு வைக்கக்கூடாது. அப்போ வீணாக போயிடும் சமையல். குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சமைச்சு வச்சிங்க அப்படின்னா, அவங்களும் வேஸ்ட்டு பண்ணாமல் சாப்பிட்ருவாங்க. நம்மளுக்கும் நின்று செஞ்ச திருப்தி கிடைக்கும். நம்ம இவ்வளோ தூரம் செஞ்சுருக்கோம், ஆனால் வந்து அவங்க சாப்பிடலையே அப்படின்னு சொல்லி மனசு நம்ம வருத்தப்படாத அளவுக்கு நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க, நம்மளும் ஹாப்பியாக இருக்கலாம். குழந்தைங்களுக்கு இனி வரும் குழந்தைங்களுக்கு வந்து
இனி காலங்களில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து ஹெல்த்தியாக சாப்பிட்டாதாங்க ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து நீங்கள் கீரைகளை கண்டிப்பாக கொடுத்து பழகுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட வைங்க. மொத்தமாக அள்ளி வச்சு சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லாதீங்க. கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து ஒரு வாய் ஊட்டி விட்டு பாருங்கள். அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு பாருங்கள். அடுத்த நாள் 2 வாய் சேர்த்து ஊட்டி விட்டு பாருங்கள். அதை எப்படி சாப்பிட்றாங்கன்னு. இப்படி இந்த மாதிரி நீங்கள் ஊட்டுறப்ப தான் அவங்களுக்கு வந்து அந்த கீரையோட டேஸ்ட் வந்து கிடைக்கும். நான் என்ன செய்வேன்னா, சின்ன குழந்தையா இருக்கிறப்ப என் பசங்களுக்கு வந்து சாப்பாட்டில் லைட்டாக நெய்யை ஊற்றியோ இல்லை நல்லெண்ணெயை ஊற்றியோ அந்த கீரையை போட்டு நல்லா பிசைஞ்சிருவேன். அந்த கீரையே தெரியாத அளவுக்கு பிசைஞ்சு ஊட்டி விட்டுருவேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க குட்டி குழந்தையெல்லாம் இருக்கிறப்ப. அதே மாதிரி தான் இன்னுமே வந்து சாதத்தில் போட்டு பிசைஞ்சிருப்பா, அப்போ உனக்கு கீரை தெரியாது அப்படின்னு சொல்லி நான் இன்னுமே சொல்லுவேன். அதனால் அவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த சௌசௌக்கா கூட்டு வந்து நான் சொல்லியே ஆகணுங்க. இந்த சௌசௌக்கா கூட்டு பார்த்திங்கன்னா ரசத்தோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்கும் இந்த சௌசௌக்கா கூட்டுக்கும் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஆனால் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாம்பார் வைக்கணும், சௌசௌக்கா கூட்டு வைக்கணும், ரசம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பெரும்பாலும் வைக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ரசத்துக்கும் அந்த சௌசௌக்கா கூட்டுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு போட்ட சௌசௌக்கா கூட்டை வந்து நீங்கள் சாதத்தில் கொஞ்சோண்டு எடுத்து வச்சு கொஞ்சோண்டு நெய் விட்டோ இல்லை நல்லெண்ணெய் விட்டோ நீங்கள் நல்லா பிசைஞ்சு அதை ஊட்டி விட்டீங்க குழந்தைங்களுக்கு, குட்டி குழந்தைங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அமிர்தம்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் வந்து இந்த சௌசௌக்கா கூட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் எங்கள் வீட்டில் நான் அடிக்கடி இந்த சௌசௌக்கா கூட்டை செய்வேன். இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு இதாக இருந்துச்சு. என் பசங்க 2 பேர் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தாங்க. எப்படா அம்மா வறுப்பாங்க, எப்படா நம்மகிட்ட கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பக்கத்துலேயே நின்றுக்கிட்டே இருந்தாங்க. தம்பி போ தம்பி, நான் வறுத்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவங்க என்கிட்ட இருந்து நகரவே இல்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் வறுத்துட்டு ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்து கொடுத்த பிறகு தான் அந்த இடத்த விட்டு நகர்ந்தாங்க. அது மாதிரி அது மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸுகளுக்கு இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்குது இந்த வாழைக்காய் ஃப்ரை. நம்ம திடீர்னு ஒரு நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் வந்துருச்சு அப்படின்னா, டக்குன்னு மீன் வாங்க முடியல அப்படின்னா, டக்குன்னு இந்த மாதிரி ஒரு வாழைக்காயை வந்து வெட்டி ஃப்ரை பண்ணி கொடுத்துருங்க. அழகா அந்த மீன் டேஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் குழந்தைங்களுக்கும். உங்களுக்கும் வந்து மீன் சமைச்ச ஃபீல் உங்களுக்கும் கிடைக்கும். அது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு பாருங்கள். நான் எப்பயுமே சாதம் வடித்து தாங்க செய்வேன். அதனால் வந்து எப்பயுமே வந்து எங்கள் வீட்டில் சாதம் வடித்த சாதம் தான். நாங்கள் குக்கர்லேயே வைக்க மாட்டோம். பிரியாணியோ இல்லை ஏதாவது கலவை சாதமோ அதை மட்டும் தான் வைப்பேன். நன்றி, வணக்கம்.